ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஐனா துணி சீரியலோட டுடே எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னா, கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ஏன்டி நீங்கள் தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை கூப்பிட வந்தோம் அப்படின்னு நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கார்த்திகா வரமாட்டேன். கார்த்திகாவை பிடிச்சி அவங்க அம்மா அடிக்கிறாங்க. உன்னை எப்படிலாம் வளர்த்தோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாப்பா நாளைக்கு கல்யாணம் நின்றுச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் சாக தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கேருந்து வரமாட்டேன், நீங்கள் இப்படி அழுது தான் என்னை இந்த நிலைமைக்கு வச்சுக்கிங்கன்னு உடனே இங்கிட்டு வந்து கார்த்திகாவோட அப்பா வந்து சேரன் அடிக்க போகிறாரு. அதுக்கு வந்து சோழன் நீங்கள் கை வச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுறாரு. திரும்பி கார்த்தியோட அப்பா எந்திரிச்சு அடிக்க போகவும் திரும்பி சோழன் வந்து ஒரு தள்ளுறாரு. நிலா உடனே கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, உங்கள் மகளை யாரும் இழுத்துட்டு வரல, அவங்களா தான் இங்கே வந்தாங்க. இப்போ 2 குடும்பமும் உட்காந்து பேசினா இதுக்கு ஒரு தீர்வாயிரும். கார்த்தியாவுக்கு தான் அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா, எதுக்கு பிடிக்காத கல்யாணத்தை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற மணிக்கு சொல்கிறாரு. அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் எல்லாமே, நீ ஒன்றும் பேசாத, நீயும் ஓடி போய் கல்யாணம் பண்ணவ தானே அப்படின்ற மாதிரிக்கு கார்த்தியோட அம்மா பேசுகிறாங்க. அதுக்கு வந்து சோழன் கோவம் வந்துடுது. இங்கே எங்கள் தேவலாம் நிலாவை இப்படி பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரிக்கு சொல்கிறாங்க. கார்த்தியாவை பிடிச்சி அவங்க அம்மா அடிக்கிறாங்க. கார்த்தியோட அப்பா உங்கள் ஆளில் கூட விழுகிறேன், நீ வந்துருமா, உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்துடுறேன் அப்பானோடனே கார்த்தியா நான் வரமாட்டேன், இங்கேருந்து நான் வரமாட்டேனவும் கார்த்தியோட அப்பாவும் அடிச்சிடறாரு. மாமா விடுங்க மாமா அப்படின்னவும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என் மகளை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே சோழன் சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்கே வந்து கார்த்தியா வந்து இதை தான் சொல்லுவாங்க, வாழை பிடிக்கணும்னு உங்களை தான் வந்து போலீஸை உள்ளே தூக்கி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு வந்து சேரனை கூப்பிட்றாங்க. சேரன் வந்துட்டு தனியாக பேசணும், உள்ள வாயா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க போகாதீங்க, நீ போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறாரு என்னையே போகாத, இவர் மைண்டை மாற்ற கூப்பிட்றாரு, நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ வா உன்னிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கார்த்திகை அப்பா வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் காலில் விழுகிறாரு. என் மகளை எப்படியாவது நீ அனுப்பி வச்சிரியா, இந்த கல்யாணம் நடக்கலைன்னு நாங்களாம் நாடுகிட்ட தொங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேனேஜர் வேறு என் கூட வேலை பார்க்குறதாயா, சூப்பர்வைசர், எனக்கு வேலையும் போயிடும், என் குடும்பம் மானமே போயிடுயா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி இப்படி பண்ணானா என் குடும்பம் மானமே போயிடும், ப்ளீஸ் எப்படியா நீ தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு காலைல விழுகிறாங்க. இங்கிட்டு கார்த்தியோட அம்மாவும் வந்துடுறாங்க. வந்து ப்ளீஸ் நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்று தான் அப்படின்ற மணிக்கு ஐஸ் வச்சு பேசுகிறாங்க. அவங்களும் காலில் விழுகிறாங்க. எப்படியாவது கார்த்தியாவை அனுப்பி வச்சிரு, நீ சொன்னால் அவள் கேட்பாயா ப்ளீஸ்யா அப்படின்னும் இங்கிட்டு வந்து சோழன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஏதோ பேசுகிறாங்க, அன்னை மைண்டை மாற்றுறாங்க அப்படின்ற மணிக்கு என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் அவளை அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு தாளாட்டி வளர்த்தேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க, வேறு என்ன பேச போகிறாங்க அப்படின்ற மணிக்கு சொல்கிறாரு. இங்கிட்டு சோழன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அண்ணே வெளியே வானேன்னு சொல்லிட்டு உடனே சேரன் வந்து கதவை திறந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அந்த தாலியை எடுக்கிறாரு. இங்கிட்டு சேரனோட அப்பாவும் அது சோழனோட கார்த்தியோட அப்பாவும் அம்மாவும் வந்து நிற்கிறாங்க. சேரன் வந்து தாலியை எடுத்துகிட்டு கழுத்தில் கட்ட போகிற மணிக்கே போகிறாரு. அதை பார்த்து அவங்க 2 பேருமே கார்த்தியோட அம்மா அப்பா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சேரன் வந்து கழுத்து வரையும் கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேசணும்லாம் நினைக்கிறாரு. திரும்பி கீழே இறக்கிறாரு. இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா என்னன்றது அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். ஓகே பாய். இந்த மணிக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.